ரைட் புரியல. இது வந்து 2024ஆம் ஆண்டுக்குரிய 2024 பேட்சில் தேர்ட் டேர்ம்ல வந்து எஃப்டபிள்யூசி உரிய ஸ்ட்ரக்சர் ஆர்கானிக் கேள்வி தான் இது. அப்போ கவனிங்க, இதுல என்ன சொல்றாங்கடா, ஏபிசிடிஇ என்பன C5H10 என்ற மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்ட கட்டமைப்பு சமபகுதியங்களாகும். இப்போ C5H10 என்றது CnH2n என்ற அமைப்பில் என்ன. அவை CnH2n என்றது வந்து யார பொதுச்சூத்திரம் என்றால் அட்கின்கள்ல பொதுச்சூத்திரம். ஆகவே இங்கு தரப்பட்ட ABCDE என்ற 5 சேர்வைகளும் அட்கின் அறிய போகுது. அப்ப 5 கார்பனுக்குரிய அட்கின்கள்ல கட்டமைப்பு சமபகுதியங்கள் இந்த ABCDE என்ற 5. சரியா? அப்ப ABCDE இவை யாவும் Br2CCl4 நிறத்தை நீக்கும். அப்ப அட்கின் என்றா Br2 தாக்கமடைந்தானே, தாக்கமடைஞ்சா Br2 நிறம் நீக்கப்படும். அது சரி. ரைட். அப்ப இதுல இருந்து தனியா ஒரு ஆளை மட்டும் நம்ம பிரிச்சு எடுக்க இயலாது. 5 பேரும் Br2 தாக்கமடைவாங்க. சரி. இவற்றுள் A மாத்திரம் கேத்திர கணித சமபாகியத்தை காண்பிக்கும். A மட்டும் என்ன செய்யணும்டா, கேத்திர கணித சமபாகியத்தை காட்டணும். ஏன்னா ஐயாவும் கேத்திர கணிதத்தை காட்டணும். அடுத்த கவனிங்க, B ஆனது A இன் நிலை சமபாகியம் ஆகும். இந்த ஏயும் பியும் எப்படி ஆகும்டா, ஒன்றுக்கொண்டு நிலை சமபாகியம் ஆகும். சரியா? சீக்கமா டி என்பன B இன் சங்கிலி சமபாகியங்கள். அப்ப இந்த சியும் டியும் இந்த B சங்கிலி சமபாகியமா, சங்கிலி சமபாகியமா. இவற்றுள் டி ஒளியியல் சமபாகியத்தை காண்பிக்கும். இது வந்து ஒரு பிழையான ஒரு தகவல். இந்த 5 கார்பன்ல வர அட்கீன்கள் எதுவுமே ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டாது. சரியா? அப்ப டி ஒளியியல் சமபாகியத்தை காண்பிக்கும்ன்றது பிழையான ஒரு கருத்து. சரியா? அதை விடுவோம். ஈ ஆனது ஏயின் சங்கிலி சமபாகியம் ஆகும். அப்ப இந்த ஏயும் ஈயும் ஒன்றுக்கொண்டு சங்கிலி சமபாகியம் அறியும். கவனிக்கும், ஏயும் பியும் நிலை சமபாகியம் என்றால் இந்த ஏயிலையும் பியிலையும் வந்து இருக்கிற தொழிற்பாடு கூட்டம் அல்லது பிரதியீட்டு கூட்டத்துல நிலை மாறப்போகுது. சங்கிலி மாறாம அந்த கூட்டத்தின நிலை மாறப்போகுது. சங்கிலி சமபாகியம் என்றா சங்கிலி மாற்றமடைய போகுது. அதாவது பிரதான கார்பன் சங்கிலியில் இருக்கிற கார்பன் எண்ணிக்கை மாற்றமடைய போகுது. அடுத்தது இங்கேயும் சங்கிலி சமபாகியம். அப்ப பிரதான கார்பன் சங்கிலி மாற்றமடைய போகுது. இனி நம்ம என்ன செய்யணும்னா, இந்த C5H10க்குரிய அதுக்கு சாத்தியமான கட்டமைப்புகள் எல்லாத்தையும் வரையணும். அப்ப C5H10 பார்த்தீங்கன்னா 5 கார்பன். அப்ப 5 கார்பனை நம்ம நேர்ச்சங்கிலியில போட்டுக்கிறலாம். 1 2 3 4 5. இனி முதலாம் இரண்டாம் கார்பன்களுக்கு இடையில பைப்பிணைப்பு வரலாம். அடுத்தது 1 2 3 4 5. இரண்டாம் மூன்றாம் கார்பன்களுக்கு இடையில பைப்பிணைப்பு வரலாம். திரும்ப இங்க பைப்பிணைப்பு வந்தாலும், இந்த இடத்துல பைப்பிணைப்பு வந்தாலும், அதாவது 1 2 3 4 5 இங்க பைப்பிணைப்பு வந்தாலும் இதுவும் சமம் தானே. நம்ம இலக்கம் பேர் எழுதக்குள்ள இலக்கம் விடுவோம் தானே. இலக்கம் விடக்குள்ள 1 2 3 4 5 வரும். சரியா? இங்கெல்லாம் இலக்கம் விடக்குள்ள 1 2 3 4 5 வரும். அதாவது ரெண்டுமே சமனான கட்டமைப்பு. சும்மா திருப்பி போட்டி அவ்வளவுதான். சரியா? அப்ப இதுவும் சமன். இரண்டாவதுக்கு மூன்றாவது முறையில் பைப்பிணைப்பு வருது. இங்கேயும் இரண்டாவதுக்கு மூன்றாவது முறையில் பைப்பிணைப்பு வருது. பேர் எழுதி பார்த்தா ஒரே பேரா இருக்கு. ஆகவே கட்டமைப்பு ரெண்டுமே சமனா இருக்கு. இதே மாதிரி நம்ம பைப்பிணைப்பை இங்கே போட்டு பார்த்தோம்டா, பைப்பிணைப்பு இங்கே வரலாம் தானே. இங்கே வந்தா இது ரெண்டும் சமனான கட்டமைப்பு இருக்கு. ஏன்னா பைப்பிணைப்பு 1க்கும் 2க்கும் இடையில பைப்பிணைப்பு இருக்கு. சரியா? அப்ப ஒரே பேர்ல வரும். அப்ப நமக்கு 5 கார்பன் நேர்ச்சங்கிலியா கீறக்கூடிய கட்டமைப்பு இது ரெண்டும் தான். இந்த பைப்பிணைப்பை மாத்தி மாத்தி கீறக்கூடிய சாத்தியமான கட்டமைப்பு இது ரெண்டும் தான் இருக்கு. இனி நம்ம என்ன செய்யணும்னா, 4 கார்பன் நேர்ச்சங்கிலி எடுத்து ஒரு கார்பனை கிளைச்சங்கிலியா எடுத்து பார்க்கணும். சரியான? அப்ப கவனிங்க, 1 2 3 4 கார்பன். 4 கார்பன் நேர்ச்சங்கிலின்னா மிச்சமாகிற ஒரு கார்பனை கிளையா எடுக்கலாம். அந்த கிளையை இந்த கார்பன்ல போட்டாலும் சரி,
கிளை இந்த காவலில் போட்டாலும் சரி, ஏன் 1 2 3 4 கிளை இந்த காவலில் வந்தாலும் இப்ப இங்க 1 2 இரண்டாம் இடத்துல கிளை இருக்குன்னு இங்க பார்த்தாலும் 1 2 அதே இடத்துல கிளை இருக்கு. அப்ப இந்த ரெண்டு செட்டப்புமே ஒரே மாதிரியான ஆட்கள், இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸுமே ஒரே மாதிரியானது. ஆகவே நீங்க ஒன்றுக்கு இருந்தா போதும். அப்ப இது வராது, இதுவும் சமன். ஆகவே இது வராது. ரைட். இப்ப 4 காபன் நேர்ச்சங்கிலி, ஒரு காபன் கிளை எடுத்துட்டான். கிளை எடுத்தா பைப் இணைப்பு இங்க வரலாம், பைப் இணைப்பு இங்க வரலாம், பைப் இணைப்பு இங்க வரலாம். இப்படி வித்தியாசமான 3 கட்டமைப்புகள் வரலாம் இதுக்கு. அப்போ ஒன்றாக்கிடுவோம். 1 2 3 4 இங்க காபன், பைப் இணைப்பு இங்க வந்தா அது ஒரு சேர்வை. அடுத்து 1 2 3 4 பைப் இணைப்பு இங்க வந்தா அது இன்னும் ஒரு சேர்வை. இதே மாதிரி 1 2 3 4 இங்க பைப் இணைப்பு வந்தா அது இன்னும் ஒரு சேர்வை. சரியா? அப்ப இந்த இந்த பேசிக் கட்டமைப்பை வச்சுக்கொண்டு பைப் இணைப்புட இடங்களை நகர்த்தி நகர்த்தி நம்ம 3 கட்டமைப்புகளை வரையலாம். இது மூன்றும் ஒன்றுக்கொண்டு இடைச்சம பகுதியும் அல்லது நிலைச்சம பகுதியுமா இருக்கும். ஏனென்றா இந்த டபுள் போன்ற இடம், இரட்டை பிணைப்புற இடம் வந்து மாறிக்கொண்டு போகுது. ஆகவே இது மூன்றும் ஒன்றுக்கொண்டு இடைச்சம பகுதியுமா இருக்கும். இது ரெண்டும் ஒன்றுக்கொண்டு இடைச்சம பகுதியுமா இருக்கும். மேன் சங்கிலி, பிரதான காபன் சங்கிலி மாறல, ஆனா பைப் இணைப்பு இருக்கிற இடம் வந்து மாறுது. ஆகவே பைப் இணைப்புற இரட்டை பிணைப்புற இடம் மாறத்தால இடைச்சம பகுதியுமா இருக்கும். அளிக்கிறேன். நீ அடுத்தது அப்ப ஒரு காபனை கிளையா வச்சுக்கொண்டு கீறக்கூடிய எல்லா கட்டமைப்பையுமே கிரியாச்சு. ஒரு காபன் கிளையா வச்சுக்கொண்டு கீறக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளையும் கிரியாச்சு. இப்ப 2 காபனை கிளையா மாத்தலாமான்னு பார்ப்போம். 1 2 3 இப்ப 2 காபன் கிளை வேணுமெண்டா 3 காபன் நேர்ச்சங்களில் வரணும். அப்ப அந்த 2 காபனையும் இப்படி போடலாம். போட்டோம்டா இந்த மைய காபன்ல ஏற்கனவே 4 பிணைப்பு வந்துட்டு, ஆகவே இந்த மைய காபன்ல இன்னும் ஒரு பைப் பிணைப்பு வரையலாம், வந்து 5வது பிணைப்பா மாறும். காபனுக்கு மேக்சிமம் 4 பிணைப்பு தானே வரும். அப்ப இன்னும் ஒரு பைப் பிணைப்பு எங்கேயாச்சும் போட்டோம்டா இந்த காபனுக்கு 5 பிணைப்பா மாறும். ஆகவே அந்த சேர்வை உருவாகாது. ஆகவே இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல நமக்கு என் சமன் 5க்குரிய அட்கின் ஒன்றுமே வராது. அதே மாதிரி இங்க வரலாம் 1 2 3 இதுல ஒரு நம்ம என்ன செய்யும், நடுவில் இருக்க கார்பன்ல 2 மெத்தைல் கிளை ஒரு கார்பன் கிளையை போட்டோம். அப்படி இல்லாம நடுவில் இருக்க கார்பன்ல ஒரு எத்தைல் கிளை, அதாவது இரண்டு கார்பன் அல்கைல் கூட்டத்தை போடுறோம். ஒரு எத்தைல் கிளையை போடுறோம் போட்டோம்டா இங்க பைப் இணைப்பு நம்ம போட்டோம்டா நமக்கு பிரதான கார்பன் சங்கிலி இப்படிதான் வரப்போகுது. 4 கார்பன் சங்கிலி, பிரதான கார்பன் 4 கார்பன் சங்கிலியும் ஒரு கார்பன் கிளையும் வரக்கூடிய சாத்தியமான அனைத்து கட்டமைப்பு நம்ம ஏற்கனவே கீறியாச்சு. அப்ப இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு வராது. இதே மாதிரி இங்க பைப் பண்ணி போட்டாலும் வரக்கூடிய மிக நீண்ட கார்பன் சங்கிலி 4 கார்பன் சங்கிலி. நம்ம 4 கார்பன் சங்கிலியும் ஒரு கார்பன் கிளையும் ஏற்கனவே கீறியாச்சு எல்லாமே. அப்ப இந்த ஸ்ட்ரக்சரும் சாத்தியம் இல்லை. இதே மாதிரி இங்க பைப் பண்ணி போட்டாலும் திரும்பவும் பிரதான கார்பன் சங்கிலி 4 கார்பன் சங்கிலியும் ஒரு கார்பன் கிளையும் ஏற்கனவே கீறியாச்சு. அப்ப இந்த செட்டப்லயும் நமக்கு N7 அட்கீனுக்குரிய கட்டமைப்புகள் வராது. ஆகவே நமக்கு C5H10க்குரிய சாத்தியமான மேக்சிமம் கட்டமைப்புகள் இந்த 5 தான். அப்ப அவர் தந்ததும் ABCDE 5 கட்டமைப்பு தான், நமக்கு வரையக்கூடியதா இருக்கிறதும் 5 கட்டமைப்புகள் தான். அப்ப இதுல உங்கள்கிட்ட முதலாவது சொல்ற என்னண்டா, இது ஒரு பேசிக்கான கேள்வி. முதல்ல என்ன சொல்றாருன்னா ஏ வந்து கேத்திர கணிதத்தை காட்டுதான், ஏ மட்டும்தான் கேத்திர கணிதத்தை காட்டுதான். அப்ப கேத்திர கணிதம் எங்க பார்க்கணும்டா கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புல பார்க்கணும். அப்ப இதுல பாருங்க, இதுல நமக்கு CH2 அட்கீன்ல தொங்கல்ல பைப் இணைப்பு வந்தா தொங்கல்ல இருக்கிற கார்பன் CH2 தான் வரும் எப்படி. அப்ப இந்த கார்பன்ல ஒரே கூட்டம் 2 வந்துட்டு தானே, அவை இது கேத்திர கணிதத்தை காட்டாது. இதுல பாருங்க, இங்க ஒரு எச்சரிக்கை, இங்க ஒரு எச்சரிக்கை, இங்கால CH3 என்று வரப்போகுது, இங்கால CH2 CH3 என்று வரப்போகுது. அப்ப இந்த கார்பனை பொறுத்த மட்டும் இங்க இங்க ஒரு மெத்தைல் கூட்டம், இங்க இங்க ஒரு மெத்தைல் கூட்டம். அப்ப ஒவ்வொரு கார்பனையும் தனித்தனியா பார்த்தா இந்த கார்பன்ல இருக்கிற 2 கூட்டமும் வேற, இந்த கார்பன்ல இருக்கிற 2 கூட்டமும் வேற. ஆகவே இது வந்து நமக்கு கேத்திர கணித வடிவத்தில் அமையும். சரி, ஆகவே இது கேத்திர கணிதத்தை காட்டும்.
ஏனையாகல பாருங்க தொங்குள்ள பைப் இணைப்பு வந்தீங்க அவை கட்டாயம் CH2 கொண்டு வரும். அப்ப ஒரே கார்பன் ஒரு கார்பன்ல ரெண்டு அதே கூட்டம் வந்துட்டு அவைக்கு ஏற்ற இனத்தை காட்ட சான்ஸே இல்லை. இந்த கார்பனை பாருங்க இதுல வந்து இங்காலையும் CH3 இங்காலையும் CH3. அப்ப இந்த பைப் இணைப்பை கொண்ட கார்பன்ல இரண்டு கூட்டமும் அதே கூட்டமா இருக்கு. அப்ப கேத்திர இனத்தை காட்டாது. இது தொங்கல்ல வந்துட்டு அவை CH2 கொண்டு வர போகுது. அப்ப இந்த கார்பனை ரெண்டும் அதே கூட்டம் அவை கேத்திர இனத்தை காட்டாது. அவை கேத்திர கணிதம் காட்டணும்டா C++Cல ஒவ்வொரு கார்பன்லையும் தனித்தனியா பார்க்கக்கூட இந்த கார்பன்ல இணைஞ்ச இரண்டு கூட்டமும் வேற வேற கூட்டமா இருக்கணும். இந்த கார்பன்ல இணைஞ்ச ரெண்டு கூட்டமும் வேற வேற கூட்டமா இருக்கணும். ஆனா ரெண்டு கார்பனுக்கும் பொதுவா கூட்டங்கள் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ரூல் என்னண்டா தனித்தனியா ஒவ்வொரு கார்பனை பார்க்கக்குள்ள இந்த கார்பன்ல இணைஞ்சிக்கிற ரெண்டு கூட்டமும் வேற வேற கூட்டமா இருக்கணும். இந்த கார்பன்ல இணைஞ்சிக்கிற ரெண்டு கூட்டமும் வேற வேற கூட்டமா இருக்கணும். அந்த வகையில நமக்கு இது மட்டும்தான் கேத்திரகணியத்தை காட்டுது. அவை நமக்கு சொல்லப்பட்ட மாதிரி கேத்திரகணியத்தை காட்டுறது ஏ அரி. இவர் தான் ஏ, இவர் தான் ஏ அரிப்பர். சரியா? அடுத்தது அடுத்தது கவனிங்க, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப அடுத்த விஷயம் கவனிங்க என்னன்னா இந்த ஏயும் பியும் ஒன்றுக்கு ஒன்று நிலை சமபாதியம். அப்ப ஏக்கு நிலை சமபாதியம் இவர் மட்டும்தான். இது மட்டும்தானே ஐந்து கார்பன் நேர்ச்சங்கிலி வாரது இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். இதுல இதுல ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில பைப் இணைப்பு இருக்கு. இதுல ரெண்டுக்கும் மூன்றுக்கும் இடையில பைப் இணைப்பு இருக்கு. அவை இது ரெண்டும் தான் ஒன்றுக்கு ஒன்று இடைச்சமபாதியம் அல்லது நிலை சமபாதியமா வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஆகவே கட்டாயம் இவர் தான் பி அரிப்பர். இவர் தான் பி அரிப்பர். பிஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த விஷயம் சொல்ற என்னடா பிக்கு சியும் டியும் சங்கிலி சமபாதியமா இருக்கு. ஏக்கு இ சங்கிலி சமபாதியமா இருக்கு. சரியா? பிஏ கவனிங்க. பிஏ கவனிங்க. பி பி ஐந்து கார்பன் பிரதான சங்கிலி. பிரதான சங்கிலி ஐந்து கார்பன். அப்ப அதோட சங்கிலி சாவதை மதிக்கணும்டா இந்த மூணுல ஏதாவது ஒன்று வரலாம். சரியான? நாலு கார்பன் ஒரு கார்பன் கிளியாரி. அதுலயும் பாருங்க இங்க பைப்பிணைப்பு நிலை வந்து ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில இருக்கு. இங்கேயும் பைப்பிணைப்பு நிலை ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில நிக்கி. இங்க பைப்பிணைப்பு நிலை வந்து இரண்டுக்கும் மூன்றுக்கும் இடையில நிக்கி. இது ஒரு முதலாம் நம்பர் கார்பன், இரண்டாம் நம்பர் கார்பன், மூன்றாம் நம்பர் கார்பன். அவ இங்க பைப்பிணைப்பு இரண்டுக்கும் மூன்றுக்கும் இடையில. இங்க பைப்பிணைப்பு ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில இருக்கு. அப்ப பார்க்கும்போது என்னண்டா நம்ம பார்க்கல என்னண்டா கவனியும் இங்க கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புற நிலை மாறாம சங்கிலி மட்டும் மாறது எதுல இருந்து பாருங்க. அப்ப கார்பன் கார்பன் நிலை மாறாம ஒன்றுக்கும் ரெண்டு இடையில வந்திருக்கு. ஆனா சங்கிலி மாறி. அப்ப இவர் சி அல்லது டியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா C++C நிலை மாறல. C++C நிலை மாறல. ஆனா சங்கிலி பிரதான கார்பன் சங்கிலி நாலு கார்பனாகவும் ஒரு கார்பன் கிளியாகவும் வந்திருக்கு. அப்ப இவர் வந்து சி அல்லது டியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் வந்து எது சி எது டி நம்மளால கண்டுபிடிக்கல. ஏனண்டா அங்க அவர் கேள்வியில தந்த மாதிரி டியில ஒளியல் தொழிற்பட காட்டுமென்னு சொல்றாரு. ஆனா N7 5க்குரிய அட்கின் எதுவுமே ஒளியல் தொழிற்பட காட்டாது. சரிதானே? ம். அப்ப ஏயும் ஈயும் அப்ப இது ரெண்டும் தான் சிடியா வர சான்ஸ் உண்டா? இவரான ஷூரா ஈயா இருக்கு. இவரான ஷூரா இ. பாருங்க ஏயோட ஏயில பைப்பிணை பாருங்க ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையிலேக்கு பைப்பிணைப்பு ஐந்து கார்பன் பிரதான சங்கிலி. இதுல மாறி சொல்லிட்டு சரியா ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில ஏயில வந்து ஒன்று ரெண்டு மூன்று இரண்டுக்கும் மூன்றுக்கும் இடையில இருக்கு பைப்பிணைப்பு. இங்கேயும் இரண்டுக்கும் மூன்றுக்கும் இடையிலேக்கு பைப்பிணைப்பு. இங்கே பிரதான கார்பன் ஐந்து கார்பன் சங்கிலி.
இங்க பிரதான கார்பன் சங்கிலி 4 கார்பன் சங்கிலி, ஆகவே சங்கிலி மாற்றம் அடையுது. அப்ப ஏயும் ஈயும் ஒன்று கொண்டு சங்கிலி சமபதியமா இருக்கும். சரியா? அல்ல இந்த பைப் இணைப்புற நிலை மாறல, ரெண்டு இடத்தையும் சங்கிலி மாற்றம் அடையுது. சரியா? சங்கிலி மாற்றம் அடைஞ்சா சங்கிலி சமபதியமா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப ஏபிசிடியை கண்டுபிடிச்சாச்சு. இதுல என்ன பிரச்சனைடா, சிஏயும் டிஏயும் வேறு பிரித்து அறிகிறதுக்கு நமக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை. ஏனண்டா இப்ப அவர் சொன்ன மாதிரி பார்க்க போனா டியில ஒளியியல் தொழிற்பட்ட காட்டணும்டா. இப்ப இதை பார்ப்போம். இதுல ஐதரசன் ஒன்று வரும். அப்ப இந்த காவனை பாருங்க, இந்த பக்கமும் CH3, இந்த பக்கமும் CH3. அப்ப ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டணும்டா sp3 கலப்புடைய கார்பன் ஒரு கைரேல் கார்பனை கொண்டிக்கணும்னே. ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டுறதுக்கு sp3 கலப்புடைய கார்பன் ஒரு கைரேல் கார்பன் ஆகிக்கணும். அதாவது சமச்சீரற்ற கார்பன் ஆகிக்கணும். அதாவது அந்த sp3 கலப்புடைய கார்பன்ல 4 பக்கம் இணைஞ்ச கூட்டங்கள் வேற வேற ஆக்கள் ஆகிக்கணும். அப்ப இதுல ஐதரசன் சரி, ஆனா 2 CH3 இணையுது. ஆகவே இவர் ஒளியியல் தொழிற்பட்ட காட்ட இயலாது. சரியா? இங்க இவர்ல பாப்போம். இவர்ல இந்த காவன் sp2 கலப்பு காவன் sp2 கலப்பு காவன்ல நம்ம ஒளியியல் தொழிற்பாடு பார்க்க இயலாது. இங்க பார்த்தோம்னா 2 ஐதரசன் வரும் இந்த காவன்ல. அப்ப இந்த கார்பன்லயும் ரெண்டு ஒரே கூட்டம் வந்துட்டு பாக்கியல. இங்க 3 H வரும், CH3 3 ஐதரசன். அப்ப ஒரு கார்பன்ல 3 ஒரே கூட்டம் வருது. ஆகவே அங்கேயும் ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டுது. ஆக மொத்தத்துல இந்த சியும் சரி டியும் சரி ரெண்டுமே ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டாது. அவை ரெண்டுக்குள்ளேயும் நம்மளால வேற பிரிச்சு அறிய முடியாது. விளங்குதான்? இதான் அந்த முதலாவது ஏ பார்ட் வரைக்கும் இதான். இப்ப நம்ம என்ன செய்யும், எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அழகா ஸ்ட்ரக்சரை இதெல்லாம் ரஃப்ல செய்யற வேலை எல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க ஆன்சர் சீட்ல என்ன செய்யணும் என்றால் ஃபுல்லா இதுல உண்மையான மூலக்கூறு சூத்திரத்தை எழுதணுமே. அப்ப CH3 A CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH3 இது A அறிக்கை. அடுத்தது B கவனிங்க. CH3 CH2 CH2 CH டபுள் பாண்ட் CH2 அறிக்கை. இதே மாதிரி C கவனிங்க. இதே மாதிரி C கவனிங்க. இப்ப சி நமக்கு ஷுவரா எதுன்னு தெரியா. அப்ப சி அல்லது டி ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வருமானே. சி அல்லது டிக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் வர போகுது. அப்ப நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரை சிஎன் எடுப்போம், ஒன்று சிஎன் எடுப்போம், பிரச்சனை இல்லை. இப்ப எடுத்தோம் என்றால் CH3 CH3 CH CH ரெட்டை பிணைப்பு CH2 கொண்டு வரப்போகுது. இங்க இதுல CH3 என்று வரப்போகுது. சரியா? இது சி. அடுத்த டியா இருக்கும். டிஏ பார்ப்போம். இப்ப நம்ம இவரை சிஎன் எடுத்தோம்னா இவரை டி அறிப்பாரா. டி CH2 டபுள் பாண்ட் சி CH3 CH2 CH3. இந்த சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் எல்லாம் போட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு கார்பனுக்கும் 4 பிணைப்புகள் வார மாதிரி நீங்க ஐதரசனை போட்டுக்கொண்டால் சரி. ஒவ்வொரு கார்பனுக்கும் 4 பிணைப்புகள் வார மாதிரி ஐதரசன் சேர்த்தோம்னா சரி. அடுத்த ஈய பாருங்க. இ வந்து CH3 C டபுள் பாண்ட் C, இந்த பக்கம் ஒரு CH3. அப்ப CH வரப்போகுது CH3. இப்போதான் இ அறிக்க போகுது. நீ அடுத்த கேள்வி வந்து ACE ஆகியவற்றின் IUPAC பெயர்களை தருக. ACE அப்ப ஏ காணுங்க. பிரதான காபன் 5 காபன் என்ன.
பென்டெண்டு வரப்போகுது, பென்டெண்டு வரப்போகுது. நீ 1 2 3 4 5 இரண்டாவது கார்பன்ல ஈன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 2 ஈன்னு வரப்போகுது. அப்ப பென் 2 ஈன்னு வரும். அல்லது இந்த 2 முன்னால கொண்டு வந்து போட்டு 2 பென்டீன் என்று எழுதலாம். சரியா? எல்லாம் ஸ்மால்ல வரணும், சிம்பிள் லெட்டர்ஸ்ல வரணும். இதே மாதிரி ACE என்ன, சி சி நமக்கு இதான் தெரியாது, பிரச்சனை ஒன்றுக்கு எழுதுவோம். அப்ப இலக்கம் விடுவோம் 1 2 3 4. நமக்கு மூன்றாவது நம்பர் கார்பன்ல ஒரு மெத்தாலிக் இருக்கு. பேர் ஸ்டார்ட் ஆக போது 3 மெத்தாயில், 3 மெத்தாயில். 4 கார்பன் தானே. பியூட் டேஷ் 1 ஈன்னு வரப்போகுது. அப்படி இல்லைண்டா நம்ம 3 மெத்தாயில் டேஷ் 1 பியூட்டீன் என்று எழுதலாம். சரி, இரண்டு பேரும் சாத்தியம். நீ அடுத்தது கவனிங்க. இவர் சியா இருந்தா நமக்கு தெரியாதே. சரி, இதுக்கும் சேர்த்து எழுதுறேன், பிரச்சனை இல்லை. இதுக்கு இவர் சியா இருந்தா 1 2 3 4 இவர் கிளையா வரப்போறார். அப்ப இரண்டாம் நம்பர் கார்பன்ல ஒரு மெத்தாயில் கிளை. ஆகவே 2 மெத்தாயில், 2 மெத்தாயில் பியூட் என்ன, பியூட் 1 ஈன்னு வரப்போகுது. அல்லது 2 டேஷ் மெத்தாயில் டேஷ் 1 டேஷ் பியூட்டீன்னு வரப்போகுது. ACE இடையும் எழுத சொல்லிடுறாரு. அப்ப இடையும் எழுதிடுவோம். பிரதான கார்பன் சங்கிலி இப்படிதான் வரப்போகுது. அதில் பார்த்தோம்னா சி டபுள் பாண்ட் சிக்கு குறைந்த இலக்கம் வாரமாக தான் இலக்கமிடணும். அப்ப இங்கே இந்த 1 2 3 2 இலக்கமிட்டாலும் இரட்டை பிணைப்புக்கு இரண்டாம் இலக்கம் பெறும். இந்த பக்கம் 1 2 3 4 என்று இலக்கமிட்டாலும் இரட்டை பிணைப்புக்கு இரண்டாம் இலக்கம் தான் வரப்போகுது. ஆனா இந்த பக்கம் இலக்கமிட்டோம்டா, இந்த பக்கம் இலக்கமிட்டோம்டா நமக்கு இரட்டை பிணைப்பும் இரண்டாம் இலக்கம் வரும். அதோட சேர்ந்து மெத்தாலிக் கிளைக்கும் குறைந்த இலக்கம் வரும். இந்த பக்கம் இலக்கமிட்டோம்டா இது கூடாது. இது நமக்கு இரட்டை பிணைப்புக்கு இரண்டாம் இலக்கம் வரும், மெத்தாயிலுக்கு மூன்றாம் இலக்கம் வரும். அவை இரட்டை பிணைப்புக்கும் மெத்தாயிலுக்கும் குறைந்த இலக்கம் வார திசை இந்த திசை தான். அப்ப அதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணா இரண்டாவது கார்பன்ல மெத்தாயில். அவை 2 மெத்தாயில், 2 மெத்தாயில். 4 கார்பன் பியூட். இரண்டாவது கார்பன்ல ஈன் ஸ்டார்ட் ஆகுது. அவை 2 ஈன்னு வரப்போகுது. அல்லது 2 மெத்தாயில் 2 பியூட்டீன் வரப்போகுது. இந்த 2 கார்பன் எண்ணிக்கைற பேருக்கு முன்னால போடலாம். 2 பியூட்டீன், இதெல்லாம் சாத்தியம். அதை நோட் பண்ணிடுங்க. அடுத்தது போமா. அடுத்து கவனிங்க. கீழே தரப்பட்டுள்ள தாக்கங்களின் விளைவுகளை தருக. முதலாவது நாகாமல்கம் செறிந்தேச்சியல். நாகாமல்கம் செறிந்தேச்சியல் பவஜன் நடக்கும். இந்த சீரெட்டை பிணைப்பு ஓ இல்லாம போய் இது தாழ்த்தல் அடைஞ்சி அட்கேன் உருவாகும். அதாவது சீரெட்டை பிணைப்பு ஓக்கு பதிலாக 2 H சேரும். அது நமக்கு CH3, இந்த சீரெட்டை பிணைப்பு ஓ இல்லாம போய் 2 H சேர போகுது. CH2 CH3 வரப்போகுது விளைவு. HGSFO 5 H2SO நீரேற்றம் நடக்க போகுது. நீரேற்றம் நடந்து இது ஒரு புரோபைனுக்கு கீட்டோன் வரும்னா கீட்டோன். அதாவது CH3 ஐதரசன் இல்லாத கார்பனுக்கு, ஐதரசன் குறைவான கார்பன்ல ஒரு சீரெட்டை பிணைப்பு ஓவும், ஐதரசன் இருக்கிற கார்பன்ல 2 H வரப்போகுது. நீரேற்றம் நடக்கும். ஐதரசன் குறைஞ்ச கார்பன்ல சீரெட்டை பிணைப்பு ஓவும், ஐதரசன் கூடின கார்பன்ல 2 H. ஆகவே CH3 வரப்போகுது. அடுத்த கவனிங்க. பென்சீன்ல இரண்டாம் பிரதியீடு எழுதுமா. பென்சீனை கவனிச்சிங்களா, இரண்டாம் பிரதியீடு நடக்க போது. ஆகவே முதலாவது பென்சீன் வளையத்துல இணைஞ்சிருக்கிற கூட்டத்தை பாருங்க.
பென்சீன் வளையத்துல டைரெக்டா இணைஞ்ச அணுவுல பைப் இணைப்பு இருக்கு. அதோட இது ஒரு C8N+2. அப்ப பொதுவா பென்சீன் வளையத்துல டைரெக்டா இணைஞ்ச அணுவுல பைப் இணைப்பு இருந்தால் அதோட ஒரு C8N+ இருந்தா இது ஒரு ஏவல் அகற்றும் கூட்டம் இருக்கும். பென்சீன் வளையத்தின் இலத்திரன் செறிவை குறைக்கும். ஏவல் அகற்றும் கூட்டம் இருக்கும். அதோட ஒரு மெட்டா வழிகாட்டியா இருக்கும். ஆகவே ஒரு மெட்டா வழிகாட்டி இருக்க போல இரண்டாவது வந்து இணைகிற ஆள் வந்து மெட்டாவில தான் இணையும். ஆகவே இங்க நம்ம சேர்க்கிற என்னடா, நம்ம என்ன சேர்க்க போறோம்டா, ஒரு அட்கைலேற்றம் செய்ய போறோம். இப்ப நீரற்ற AlCl3 வருமானே அட்கைலேற்றம் செய்ய போறோம். செஞ்சா உங்களுக்கு மெட்டாவில் அட்கைல் கூட்டம் வந்து சேரும். ஏண்டா இருக்கிறது ஒரு மெட்டா வழிகாட்டி. அடுத்தது NaOH. இப்ப NaOH கவனிங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப நமக்கு ஒரு அல்டிஹைட் அல்லது கீட்டோனிக்க போல CH3 நான் எப்படி எழுதுறேன்னா வசதிக்காக உங்களுக்கு லேஸுக்காக CH3 CH2 ஆகவும் H வெளியே எடுத்து எழுதுறேன். CH வரப்போகுது. அப்ப இதுல NaOH இருக்கிற OH மைனஸ் என்ன செய்ய வேண்டாம், இந்த H+ எடுக்கும். H+ எடுக்க இந்த CH பிணைப்புல திறன் காவனுக்கு போகும். காவனுக்கு போனால் நமக்கு CH2 மைனஸ் வரப்போகுது, COH. அப்ப இந்த அல்டிஹைட் இருக்கிற தொகுதிக்குள்ள NaOH கரைசல் சேர்த்த உடனே அந்த NaOH இந்த அல்டிஹைடோட தாக்கம் அடைஞ்சு அல்லது ஒரு 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 கார்பனைல் சேர்வையோட தாக்கம் அடைஞ்சு ஒரு கருநாடியை உருவாக்கும். மைனஸ் மைனஸ் ஏற்றம் கொண்ட கருநாடி உருவாக்கும். இந்த கருநாடி என்ன செய்ய வேண்டாம், தாக்க கலவைகள் உருவான கருநாடி அங்க இருக்கிற கார்பனைல் சேர்வையோட போய் கருநாட்ட கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடும். நமக்கு இங்க CH2 CHO என்ற கருநாடிக்கு தானே இவர் என்ன செய்வார்டா, இந்த கார்பன் போய் சேருவார். சரி, இது இங்க மேல போகும். மேல போக நமக்கு வரப்போற விளைவை பாருங்க. CH3 CH, இந்த CH இது O மைனஸ் மாறும். உடனே CH கார்பன் என்ன செய்ய போகுதுண்டா, இந்த CH2 மைனஸ் வந்து இணைய போகுது. இணைஞ்சா CH2 CHO வரும். சரியா? இனி அடுத்த படியில NaOH இருக்கிற நீரோட NaOH இருக்கிற நீரோட ஒரு தாக்கம் அடைஞ்சு O மைனஸ் இதுல இந்த H+ எடுக்கும். இது மேல போய் OH மைனஸ் உருவாக்கும். தாக்கம் அடைஞ்சு நமக்கு அல்டோல் உருவாக போகுது. அல்டோல் OH இங்கால CH2 CHO. அப்ப அல்டிஹைட்டும் அல்கோஹோலும் வருது. ஆகவே இதை நம்ம சொல்லுவோம் என்ன, அல்டோல்னு சொல்லுவோம். அல்டோல். அப்ப இப்படித்தான் இந்த தாக்கம் நடக்குது. அப்ப இது H+ எடுத்தா அங்கால OH மைனஸ் வெளியேறும். நமக்கு பிரதான விளைவுதான் இந்த அல்டோல் வருது. அப்ப இதான் நமக்கு தரப்பட்ட தாக்கத்துக்குரிய விளைவாக இருக்கு. அடுத்த தாக்கத்தை பார்ப்போம். அடுத்த தாக்கம் வந்து ரைட் NaNH2 கவனிங்க. NaNH2 தாக்கம் அடைஞ்சா இங்க இல்லைன்னா, அப்ப இந்த NH2 1- இதுதான் NH2 1- ஒரு ஒன் மூலம். இந்த NH2 1- இந்த அமில ஹைட்ரஜன் H+ எடுத்துக்கொண்டு NH3 அமோனியா கேஸா வெளியாயிடும். அமோனியா வாயுவா வெளியாகும். இந்த H+ போனா நமக்கு என்ன வரும், அசட்டிலைட் அயன் வரும். CH3 C++C- Na+. அசட்டிலைட் அயன் வரப்போகுது. அவ்வளவுதான். அது தாக்கம் அவ்வளவுதான். அடுத்தது கவனிங்க. அடுத்தது இங்க N2Cl ஈரசோனியம் குளோரைடு டயசோனியம் குளோரைடு போல CuHCl சேர்த்த என்ன நடக்கும்டா, இந்த பென்சீன்ல அந்த இணைஞ்சிக்கிற N2 இந்த N2+ தான் இந்த கூட்டத்துக்கு பதிலாக Cl- வந்து இணையும். வந்து குளோரோ பென்சின் உருவாகும். குளோரோ பென்சின். அதே மாதிரி ஒரு கார்பனைல் சேர்வை, அதாவது இங்க கீட்டோனுக்கு ஒரு கிரிக்னாடின் சோதனை பொருள் சேர்க்கிறேன். கீட்டோனு கிரிக்னாடின் சோதனை பொருள் சேர்த்தா என்ன நடக்கும்டா கவனிங்க. நான் பொறுமுறையாவே சொல்றேன். CH3 CO CH3. அப்ப இந்த CH3 MgBr என்ன செய்ய வேண்டாம்,
இந்த சிஎம்ஜி பிணைப்பு சுழலித்திறனை பயன்படுத்தி கருநாட்ட கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடும். அப்ப இது போய் கார்பனத்தாக இது ஒட்சிஜனுக்கு போகும். போக நமக்கு CH3 CO மைனஸ் இந்த எம்ஜிபிஆர் இங்கே வரும். O மைனஸ் எம்ஜிபிஆர் பிளஸ் இங்கால ஒரு CH3 இருக்கிறார். இந்த புதுசா வந்த CH3 இந்த கார்பன்ல போய் எக்ஸ்ட்ராவா இணைவர். நமக்கு CH3 O மைனஸ் எம்ஜிபிஆர் பிளஸ் என்ற சேர்வை உருவாக்கும். தாக்கத்துல பொறுமுறை எழுதி விளைவு எழுதாச்சு. இதான் விளைவு. இப்ப இதுக்கு நம்ம ஏதாவது அமிலம், ஒரு ஐதான வண்ண அமிலம் இல்லாட்டி நீர் சேர்த்தோம்னா இந்த O மைனஸ் அதுல இந்த நீர்ல இருந்து அல்லது ஐதான வண்ண அமிலத்துல இருந்து H+ எடுத்து OH மாறும். சரியோ? அடுத்த கேள்வியை கவனிக்கலாம். NaBH4 சேர்த்து NaBH4 ஒரு மெத்தனால் சேர்த்து தாழ்த்த போறோம். அப்ப NaBH4 சேர்த்து யாரை தாழ்த்தலாம்டா கார்பாக்சிலிக் அமிலங்களை தாழ்த்த முடியாது. ஆனா அல்டிஹைட் கீட்டோனை தாழ்த்தலாம். கார்பனைல் சேர்வையை தாழ்த்தலாம். கார்பாக்சிலிக் அமிலங்களை தாழ்த்தலாம். ஆகவே உங்களுக்கு கார்பாக்சிலிக் அமில பகுதி அப்படியே வரப்போகுது. CH2 COOH அப்படியே வரப்போகுது. ஆனா அல்டிஹைட் பகுதி உங்களுக்கு தாழ்த்தல் அடைஞ்சு வரப்போகுது. CH2 அவை அல்டிஹைட் தாழ்த்தப்பட்ட முதல் ஆல்கோஹால் வரும். அப்ப CHO தாழ்த்தப்பட்டு CH2OH என்ற விளைவு வரப்போகுது. அடுத்து H+KMnO4 ஒட்சியேற்றம் அடைய செய்வோம். அப்ப H+KMnO4 ஒட்சியேற்றம் அடைய வைக்கக்குள்ள பென்சீன்ல டிரெக்டா இணைஞ்ச கார்பன்ல குறைஞ்சது ஒரு H அல்லது குறைஞ்சது ஒரு O. பென்சீன்ல டிரெக்டா இணைஞ்ச கார்பன்ல குறைஞ்சது ஒரு H அல்லது O இருக்கணும். இருந்தால் தான் இந்த H+KMnO4 கார்பாக்சிலிக் அமிலமாக நம்மளால ஒட்சியேற்றம் செய்ய இயலும். சரி, அப்ப இதுல நமக்கு ஐதரசனி பிரச்சனை இல்லை. அப்போ ஒட்சியேற்றம் அடையலாம். ஆனா இந்த கார்பனை கவனிங்க. இந்த கார்பன்ல எல்லாமே கார்பன் தான் டிரெக்ட் அணைஞ்சிருக்கு. அப்ப இந்த கார்பன்ல ஒரு H கூட இல்லை. அவை இந்த கார்பன் ஒன்றுமே நடக்காது, அப்படியே இருக்கும், ஒட்சியேற்றம் அடையாது. இப்ப என்ன நடக்கும் நமக்கு இங்க? இது வந்து ஒட்சியேற்றம் அடைஞ்சு COOH வரும். இந்த கார்பனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கும். CH3 த்ரைஸ் அப்படியே வரப்போகுது, ஒன்றுமே நடக்காது. அடுத்த இங்க வெள்ளி ஆடி பெறப்படுற தாக்கமான இது. அப்ப இங்க கவனிங்க என்ன நடக்கும்டா, இந்த அல்டிஹைட் பகுதியை இந்த அமோனியா சேர் AgNO3 அதாவது தொலனின் சோதனை பொருள் ஒட்சியேற்றும் எப்படின்னா கார்பாக்சிலேட் உப்பாக இடமில்லாதால கொஞ்சம் கீழே எழுதுறேன். கார்பாக்சிலேட் உப்பாக அதாவது COO மைனஸ் ஆக ஒட்சியேற்றும். ஒட்சியேற்றும். இப்படி ஒட்சியேற்றம் அடைய செய்ய போல நம்முடைய Ag+Agr தாழ்த்தல் அடைவார். அப்ப இவர் வந்து நமக்கு வெள்ளியாடியா பெறப்படும். சரியான வெள்ளியாடியா பெறப்படும். இப்ப இந்த கார்பாக்சிலேட் அயனுக்கு இந்த ஐதான வண்ணமிலம் சேர்த்தோம்டா அது என்ன செய்யும் என்றால் இந்த O மைனஸோட அந்த H+ சேர்ந்து OH மாறும். நமக்கு கடைசியா கார்பாக்சிலிக் அமிலம் வரும் விளைவா. கார்பாக்சிலிக் அமிலம் பென்சோயிக் அமிலம் என்ன ஸ்பெஷலான பேர் என்ன? பென்சோயிக் அமிலம் வர பேர். அதோட தாக்கங்கள் முடியுது. இனி அடுத்தது தாக்கத்துல பொறிமுறை கிடையாது. சரியா? பொறிமுறையை பார்ப்போம். இது வந்து என்ன? சுயாதீன மூலிகை பிரதியிடு தாக்கம் குளோரின் ஏற்ற தாக்கத்தின் பொறிமுறை கேட்கிறாங்க. அவை முதலாவது ஸ்டெப்ல என்ன நடக்கும்டா, முதலாவது ஸ்டெப்ல Cl2 மூலக்கூறு இந்த பரவி ஒளியை பயன்படுத்தி என்ன செய்யும்? ஒரு இணைப்புல வடைஞ்சி 2 Cl மூலிகங்கள் சுயாதீன மூலிகங்களை உருவாக்கும். இந்த சுயாதீன மூலிகம் என்ன செய்யும்? அடுத்த ஸ்டெப்ல நான் லேசிக்காக பிடிக்கிறேன். கார்பன் 3 எச்சையும் தனித்தனியே காட்டுறேன்னா CH3 இருக்கிற
இதோட சிஎல் டாட் மூலிகம் சேர்ந்து அப்ப இந்த இருக்கிற ஒரு இலத்திரன் இங்க வரும், இந்த ஒரு இலத்திரன் இதோட வந்து சேரும். இதுல இருக்கிற மத்த இலத்திரன் கார்பனுக்கு போகும். கட்டாயம் நீங்க ஒற்றை அம்புக்குறியா காட்டணும், கட்டாயமாக ஒற்றை அம்புக்குறியா காட்டணும். ஒரு இலத்திரன் நகர்வு, ஆகவே கட்டாயம் ஒற்றை அம்புக்குறியா காட்ட வேண்டி வரும். இப்போ தாக்கம் அடைஞ்சா நம்ம கவனிங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஐதரசன் இந்த சீரோட சேர்ந்து HCl உருவாக்கிட்டு, ஆகவே மிச்சமா CH2 தான் நிக்கு, CH2. இப்ப இந்த CH பிணைப்புல இருந்த இந்த இங்க CH பிணைப்புல இருந்த ஒரு இலத்திரன் வந்து இந்த கார்பனுக்கு போயிட்டு, ஆகவே CH2 டாட் உருவாகும். சரியா? அப்ப இது வந்து ஆரம்பப்படி, இது விருத்தியாகற்படி. விருத்தியாகற்படியில முதலாவது படி. அடுத்தது விருத்தியாகற்படியில இரண்டாவது படி கவனிக்கணும். அப்ப முதலாவது படியில் நமக்கு ஒரு ஒரு சுயாதீன மூலிகம் உருவாயிட்டு, CH2 டாட் என்ற மூலிகம் உருவாயிட்டு, இந்த மூலிகம் என்ன செய்ய முடியாது, திரும்ப Cl2 மூலக்கூறோட தாக்கமடையும். இந்த இலத்திரனை பிணைப்பு கொடுக்கும், இந்த பிணைப்பு இலத்திரன்ல ஒண்ட பிணைப்பு கொடுக்கும், இன்னும் ஒண்ட Cl கொடுக்கும். கொடுத்தா அவங்களுக்கு வரப்போறது என்ன? CH2 Cl அரிக்கும். அங்கால ஒரு Cl டாட் மூலிகம், Cl டாட் மூலிகம் உருவாக போகுது. இதே மாதிரி இந்த கார்பன்ல இருக்கிற ஒவ்வொரு எச்சும் முற்றாக Cl-ஆல பிரதியீடு செஞ்சு முடியும் வரைக்கும் இந்த தாக்கம் தொடர்ந்து நடக்கும். தாக்கம் நடந்து இந்த விளைவுகள்ல கலவையை கொடுக்கும். சரியா? இதான் வளமையா வளமையா இதான் வளமையா நடக்குது தாக்கம். அப்ப இதோட இந்த பொறிமுறையும் முடியுது. சரியா? ஸ்ட்ரக்சர் கேள்வி முற்றாக முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கேள்விகளோட சந்திப்போம் நம்ம அடுத்த வீடியோவில்.